தமிழக அரசினுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இப்போ மெட்ரோக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க மேடம்? முதலில் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தமிழக மக்கள் சார்பிலும் சென்னை மக்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இனி வாகன நெரிசல் இல்லாமல் சுகமாக பயணிக்கப் போகிறார்கள். இது அரசியலாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினால். பாரத பிரதமர் அவர்களால் அவசியமாக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஏன்னா அதனால்தான் நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சரை போக சொன்னது. ஏனென்றால் ஒரு மத்திய மாநில அரசுகளிடம் என்ன தேவை, எவையெல்லாம் நாம் பகிர்ந்து அளித்து நம்ம மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விவாதிக்கின்ற ஒரு கூட்டம். ஆனால் அதையே புறக்கணிக்கிறேன் என்று அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். அதே போல இந்த மாநில அரசின் திட்டமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு பின்பு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்று அது மத்திய அரசின் திட்டமாக இன்று மெட்ரோ 2வது ஃபேஸ் நமக்கு கிடைக்க இருக்கிறது. அதுவும் 4 முனையையும் சென்னையை இணைக்கிறது. சோழிங்கநல்லூரில் நான் போட்டியிடும் போது பார்த்திருக்கிறேன், மிகுந்த வாகன நெரிசலில் மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கூட நாங்கள் நிச்சயமாக பிரதமரிடம் கோரிக்கை வைப்போம் என்று சொல்லியிருந்தோம். இது முதலமைச்சர் மட்டும் கோரிக்கை வைக்கவில்லை, எங்களது மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களும் அவர்களோடு நாங்கள் எங்கள் தலைவர்கள் எல்லோருமே அதற்கான கோரிக்கை வைத்திருந்தோம். அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இதை பகிர்ந்து கொள்வோம். ஒரே ஒரு செய்தி என்ன என்றால், அரசியல் மாற்றங்கள் எவ்வளவு இருந்தாலும், கொள்கை மாற்றங்கள் எவ்வளவு இருந்தாலும், கட்சி எல்லை கடந்து மத்திய மாநில அரசுகள் நல்ல உறவோடு இருந்தால் மக்கள் பலனடைவார்கள் என்பது இப்பொழுது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அதே மாதிரி முதலமைச்சர் சந்திப்புல பள்ளி கல்வித்துறைக்கு நிதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிலுவைத் தொகை நிறைய இருக்கு, ஜிஎஸ்டி போன்ற நிலுவைத் தொகை நிறைய இருக்கு, அதுவும் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கோரிக்கைகள் அடுத்த கட்டமா எப்படி கிடைக்கிறதுக்கு வழிவகை இருக்கு? இல்ல, அதற்காக தான் சொன்னேன். அதற்கென்று ஒரு கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் சென்று நாம் அதை பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நான் சொல்கிறேன். மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதைத்தான் சொல்லியிருந்தார்கள். ஆக அவர்கள் என்ன கணக்கு கூட சரியாக அவர்கள் கொடுக்கவில்லை. அதனால்தான் எங்களால் சில கணக்குகளை சரி செய்து கொடுக்க முடியவில்லை என்பதையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். பள்ளி கல்வித்துறையை பொறுத்த மட்டில் இந்த பள்ளி கல்வித்திற்கு இந்த சமக்கர சிக்ஷா அபியான் என்ற ஒரு திட்டம் குழந்தைகளின் படிப்பை விரிவுபடுத்துவது, ஆற்றலை விரிவுபடுத்துவது. ஆக அவர்களின் ஆற்றலையும் படிப்பையும் கற்றலையும் விரிவுபடுத்துவதற்கு ஒரு திட்டம் கொண்டு வரும்பொழுது அதை ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள்? ஏனென்றால் புதுச்சேரியில் அந்த திட்டத்தை நிறைவேற்றியவள் என்ற வகையில் சொல்கிறேன். இது கூடுதல் ஒரு திட்டத்தை, கூடுதல் சக்தியை மாணவர்களுக்கு கொடுக்கிறது, ஆற்றலை மாணவர்களுக்கு கொடுக்கிறது என்பது ஏன் இதை மறுக்கிறீர்கள்? ஆக எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படுகிறதோ அந்த திட்டத்தை நீங்கள் பின்பற்றினால்தானே, நடைமுறைப்படுத்தினால்தானே அதற்கான நிதியை கொடுக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரி மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த சர்வ சிக்ஷா அபியானை அவர்கள் சமக்கர சிக்ஷா அபியானை அவர்கள் சமக்கர சிக்ஷா அபியான் என்றால் அவர்கள் கற்றல் ஆற்றலை விரிவுபடுத்தி அதை இன்னும் மேம்படுத்துவது. ஆக அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஏன் தமிழக மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று மறுக்கிறீர்கள்? அதனால் இதை ஒத்துக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்ல, அன்றைய தலைமைச் செயலர் இதை ஒப்புக்கொள்கிறோம், அதற்கான ஒரு வழிகாட்டு கூட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்ன பின்பு முதல் தவணையை கொடுத்து விட்டார்கள். 2வது தவணையை கொடுக்கும் பொழுது அவர் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக இது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறது. தயவு செய்து எல்லாத்தையும் அரசியலாக்காமல் நிச்சயமாக நீங்கள் அதை அதை நடைமுறைப்படுத்துங்கள். அந்த மூலம் அதற்கான நிதி ஒதுக்கப்படும். திமுகவினர் இது சொல்றது என்னன்னா, இது திமுகவினுடைய நீண்ட நாள் கோரிக்கை இருந்ததுனாலதான் இது நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல, அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் எல்லாவற்றையும் அப்படித்தான் சொல்லிக் கொள்வார்கள். மத்திய அரசின் திட்டத்தின் மேல ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. இப்ப இதே மாதிரி மத்திய அரசு, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு தமிழக மக்கள் மீது இருக்கும் ஒரு அக்கறையோடு, அன்போடு அவர்கள் தினம் காலையில் சுகமாக பயணிக்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு சொன்னதை உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தினால் சொல்வார்கள். ஏன் இப்பொழுது 2வது ஃபேஸை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதை ஏன் முன்னெடுத்து செல்லாமல் அதை ஏன் நீங்கள் கிடப்பில் போட்டீர்கள் என்பதை நம்ம கேட்க முடியும் அல்லவா? அதனால் இதில் பாரத பிரதமர் அவர்களுக்கு நாம் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். செகண்ட் ஃபேஸ் அப்படின்றது சென்னை முழுவதுமாக இருந்தாலும்
இல்ல பெரும்பாலான ரொம்ப டைட்டான பகுதி தென் சென்னை இருக்கு, நீங்க போட்டியிட்ட தொகுதியா கூட இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விரைவா இந்த நிதி கிடைக்கிறதன் மூலமா இந்த பணிகள் எப்படி ஆரம்பிக்கப்படும்? இல்ல, இதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா சோழிங்கநல்லூர் வகையில நான் போகும்போது நாங்களே நிறைய நேரம் வாகன நெரிசல்ல நாங்க மாட்டியிருக்கோம். அப்ப பொதுமக்களுக்கு நாங்கள் வைத்தோம் கோரிக்கை வைத்து, நாங்கள் மத்திய அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைத்து நிச்சயமாக இந்த வாகன நெரிசல் குறைக்கப்படும் என்ற செய்தியை சொன்னோம். அது மட்டுமல்ல, சிங்கார சென்னை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இந்த வாகன நெரிசலை சரி செய்யும் அளவிற்கு கூட எந்த பெரிய திட்டத்தையும் இதுவரை செயலாற்றவில்லையே என்ற ஒரு கருத்தையும் நாம் சொல்லி இருந்தோம். அதனால் இன்று மக்கள் பலனடைவார்கள், சென்னை மக்கள் பலனடைவார்கள். இதற்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, சென்னை தூத்துக்குடி துறைமுகத்திற்கு 7000 கோடி ஒதுக்கப்பட்டது மத்திய அரசினால். அதே போல இன்று மெட்ரோ ரயில், வந்தே பாரத் ரயில் எல்லா மாநிலங்களையும் விட தமிழகத்தில் 8 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகிறது. அதே மாதிரி தமிழகத்திற்கு என்று நல்ல திட்டங்களை கொடுத்தால் கூட தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொண்டிருந்தது. அது இல்லை, தமிழகம் புறக்கணிக்கப்படவில்லை. தமிழகத்திடமிருந்து வரும் நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் செவிசாய்க்கிறோம். மக்களுக்காக, தமிழக மக்களோடு நான் இருக்கிறேன் என்பதை பிரதமர் உணர்த்தி இருக்கிறார். நன்றி.